ஒரு மாசம் 30,000 ரூபாய் ஃபேஸ்புக்ல எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறது. இன்னைக்கு டே 4. நேற்றுக்கு வீடியோல எடிட்டிங் கத்துக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கத்துக்கிற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எப்படி கேமரா முன்னாடி பேசுறது, கேமரா முன்னாடி பேசுறதுக்கு தயக்கமா இருக்கவங்க எப்படி வாய்ஸ் ஓவர் பண்றதுன்றத நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு சிலருக்கு இந்த பப்ளிக்ல பேசுறது, கேமரா முன்னாடி பேசுறதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு கான்பிடன்ட், ஒரு தைரியம் இருக்கும். நீங்கெல்லாம் லக்கி. இப்ப எனக்கு இப்பவும் பாருங்களேன், நான் 1500 வீடியோக்கு மேல மேக் பண்ணிருக்கேன். இப்பவும் கேமரா முன்னாடி பப்ளிக்ல பேசும்போது எனக்கு தயக்கமா இருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்ப நான் பெட்டரா இருக்கேன். பண்ணதான் அது வரும். எல்லாருக்கும் எடுத்த உடனே கேமரா முன்னாடி அவ்வளவு ஈஸியா வராது. ஆனா பிராக்டிஸ் பண்ணோம்னா எல்லாமே வந்துடும். நீங்க ஸ்டார்டிங்ல தடுமாறுவீங்க, ஆனா வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு பப்ளிக்ல கேமரா முன்னாடி நின்று பேச தயக்கமா இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ டாபிக் வச்சுப்போம். நீங்க பக்கத்து ஊருக்கு ஒரு திருவிழாவுக்கு போறீங்க. இப்போ நீங்க கேமரா முன்னாடி பேச தயக்கமா இருக்குன்னா, ஜஸ்ட் பேசாம நீங்க நடந்து போற மாதிரி ஒரு 4-5 கிளிப், அந்த கோயில் அதெல்லாம் ஒரு 4-5 கிளிப், அந்த தெருக்கல்ல வச்சிருக்கிற லைட்டு, மக்கள் நடந்து போறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல இந்த கிளிப் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒரு கிளிப் மினிமம் 6 செகண்ட்ல இருந்து 10 செகண்டுக்குள்ளேயாவது இருக்கணும். அப்பதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இப்போ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போட்டதுக்கு அப்புறம் கீழேயே வாய்ஸ் ஓவர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல உங்களுடைய பயணத்தை எழுதுங்க. எப்படி என்னெல்லாம் பார்த்தீங்க, என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னு. இப்போ அந்த வாய்ஸ் ஓவரை ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்க அந்த சாஃப்ட்வேர்லயே டைரக்டா பேசிக்கலாம். இதை பத்தி இன்னும் நீங்க டெப்தா யூடியூப்ல போய் கத்துக்கோங்க. எல்லாமே பழக ஈஸியா வந்துடும். துபாயில இருந்து உங்கள் நண்பன் ஆதவன்.